பிளான் செக்ஷன் பார்த்தோம். EKD பிளான் செக்ஷன்னா ஆக்சுவலி EKD plan and EKD section பார்த்தோம். So what is EKD plan and EKD section means? The clamp and connector. Connector வந்து எந்தெந்த connector எந்தெந்த placeல வரணும் அப்படின்ட்டு. So that will be discussed. One of the layout in substation is EKD plan and EKD section. So அது 21 diagramல already we have discussed that SLD, protection SLD, plan, section, அப்புறம் அந்த we discussed the EKD plan, EKD section. Now we going to discuss about that clearance layout. Clearance layout. Clearance na நார்மலா வந்து பாத்தீங்கன்னா distance between conductor to earth, equipment to equipment distance, face to face distance. அந்த distance எவ்வளவு இருக்கும்ன்றதான் clearance diagram சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லைவ் பாயிண்ட்டுக்கும் கிரவுண்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எர்த் கிளியரன்ஸ் சொல்லுவாங்க. லைவ் பாயிண்ட்னா இப்போ கண்டக்டர்ல இருக்கிற பாயிண்டோ கிரவுண்டு பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எர்த் கிளியரன்ஸ். ஃபேஸ் டு ஃபேஸ் ரெண்டு ஃபேஸ்க்கு நடுவில் இருக்கிறது ஃபேஸ் கிளியரன்ஸ். அப்புறம் அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு இருக்கிற வந்து எக்யூப்மெண்ட் கிளியரன்ஸ். ஓகே, ஸோ அதுதான் டயக்ராம் செக்ஷன். பிளான் செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஸோ வி ஹேவ் டு this is a clearance plan. So இது வந்து செக்ஷன்ல செக்ஷன் வியூ தான் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். செக்ஷன் வியூ இது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா we have இது பிளான் வியூ. பிளான்ல வந்து கிளியரன்ஸ் காட்டிருந்தீங்கன்னா that is the clearance. இது வந்து feeder 1 already we know that this is plan 110/33 kV ஓட plan view. So here we have feeder 1. தெரியுதா? ஸோ இது வந்து பிளான் லைன் வியூ. இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியும் கொடுத்துருப்பாங்க. டவருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டர் பாயிண்ட் இது. ஓகேவா? ஈஸினா எர்த் கிளியரன்ஸ் ஈஸி தெரியுதா? ஈஸின்றது எர்த் கிளியரன்ஸ். அது டவர்ன்றது நார்மலாக வந்து கிரவுண்ட் பாயிண்ட் தான் டவர் எடுத்துப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் ஹியர் இட் இஸ் லைவ் பாயிண்ட்டுக்கும் இது டவர்ன்றது we have கிரவுண்ட் பாயிண்ட் இது வந்து எர்த் கிளியரன்ஸ் சொல்லுவாங்க. ஃபேஸ் கிளியரன்ஸ்னா இது 110 mm. ஓகேவா? ஃபேஸ் கிளியரன்ஸ் இது நோட் பண்ணிங்க. இது கிளியரன்ஸ் பிட்வீன் ஃபேஸ் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 110 kVக்கு வந்து we have 1100. ஓகே, அது 1100. 33 kVக்கு வந்து 320 mm. ஸோ இது வந்து 1100. திஸ் இஸ் 320 mm. ஓகேவா? இது ஃபேஸ் கிளியரன்ஸ்னா ஃபேஸுக்கும் இருக்கிற கிளியரன்ஸ் 1100 mm ஃபார் 110 kV. அப்புறம் 33 kVக்கு வந்து 320 mm வந்து இங்கே வரும். அப்புறம் எர்த் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து 110 kVக்கு வந்து பார்த்தீங்கன்னா 110 mm, 33 kVக்கு வந்து 320 mm. அப்புறம் செக்ஷன் கிளியரன்ஸ்னா ஒன்றும் கிடையாது. ரெண்டு எக்யூப்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்க கிளியரன்ஸ். ஓகே, தட் இஸ் செக்ஷன் கிளியரன்ஸ். அது வந்து 110 kVக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3500 mm, 33 kVக்கு வந்து 3000 mm. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ்னா எக்யூப்மெண்ட்டோட டாப் பாயிண்ட்டுக்கும் கிரவுண்டுக்கும் இருக்கிற கிளியரன்ஸ் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 4600 mm, அப்புறம் 3700 mm ஃபார் 33 kV. அப்புறம் பஸ் BIL ஆக்சுவலா வந்து பஸ் இன்சுலேட்டர் வந்து பாத்தீங்கன்னா we have 550 kV, அப்புறம் வந்து 170 kV. இது வந்து பாத்தீங்கன்னா BIL. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா we have ஃபேஸ் கிளியரன்ஸ். ஓகே, ஃபேஸ் கிளியரன்ஸ் அப்படியே ஒரு டேபிள் மாதிரி போட்டுங்க.
இந்த டேபிள் மாதிரி போட்டு ஃபேஸ் கிளியரன்ஸ் எழுதிங்க. ஃபேஸ் கிளியரன்ஸ் வந்து 110 கேவிக்கு வந்து 1100 mm, 33 கேவிக்கு வந்து 320 mm. அதே எர்த் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் 110 கேவிக்கு வந்து 1100 mm. சிமிலர்லி 33 கேவி வந்து 320 mm. ஸோ இது வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட் பார்த்தீங்கன்னா all dimensions in mm unless otherwise specified. Top plinth will be as 300 mm from finished ground level. அதாவது பிளிந்த்னா நம்ம ஃபவுண்டேஷன் போடுறீங்கன்னா அந்த பிளிந்த்னு சொல்லுவாங்க. பிளிந்த் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிளிந்த் ஃபவுண்டேஷன் தான் பிளிந்த் சொல்லுவாங்க. அந்த பிளிந்த் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளிந்துக்கு மேலே தான் வச்சிருப்பாங்க. பிளிந்த் வந்து பார்த்தீங்கன்னா 300 mm ஹைட்ல இருக்கும். இங்கே கிரவுண்ட்ல இருந்து 300 mm பிளிந்த் சிமெண்ட் காங்கிரீட். அது இங்கே சிமெண்ட் பிளிந்த்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஃபினிஷ் கிராவல் லெவல். ஃபினிஷ் கிராவல் லெவல் வந்து இஸ் கிராவல் டாப் வித் கிராவல் திக்னஸ் ஆஃப் 100 mm ஃப்ரம் FGL. FGLனா ஃபினிஷ் கிராவல் லெவல். ஓகே. ஸோ அப்புறம் வந்து ஃபாலோயிங் மினிமம் கிளியரன்ஸ் ஆர் அடாப்டட் based on the IS ஸ்டாண்டர்ட்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டாண்டர்ட் படி தான் நம்ம கிளியரன்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணோம். ஓகேவா? இது என்ன ஸ்டாண்டர்ட்னா IS 10118/1982 பார்ட் 3. இந்த ஸ்டாண்டர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. the following மினிமம் கிளியரன்ஸ். இது வந்து மினிமம் கிளியரன்ஸ். மினிமம் கிளியரன்ஸ்ன்றது அந்த ஃபேஸ் டு ஃபேஸுக்கு எங்கெல்லாம் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கோ அந்த இடத்துல வந்து 1100 மினிமம் கிளியரன்ஸ் இருக்கணும். அதுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் எவ்வளோனா இருக்கலாம், கம்மியாக ஆகக்கூடாது. ஓகேவா? 110 கேவி வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் ஒயர் இருக்குன்னா அதில் வந்து we have 1100 mm வந்து we have the clearance இருக்கணும். அது ஃபார் 110 கேவி. அது 33 கேவின்னா we have 320 mm இருக்கணும். எர்த் கிளியரன்ஸ். எர்த் கிளியரன்ஸ் தான் இப்போ டவர் இப்போ ஈஸின்னு போட்டிருந்தாங்கல்ல, அது எர்த் கிளியரன்ஸ். ஓகேவா? அதுவும் வந்து 1100 mm இருக்கணும் 110 கேவிக்கு. 33 கேவிக்கு வந்து 320 mm இருக்கும். அப்புறம் செக்ஷன் கிளியரன்ஸ். செக்ஷன் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3500 mm ஃபார் 110 கேவி, 3700 mm ஃபார் 3000 ஃபார் mm ஃபார் 33 கேவி. ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 4600 mm and 3700 mm for 33 kV and 110 kV side. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் கிளியரன்ஸ் எங்கே வரும்னா இங்கே இருக்குல்ல, இது ஒரு ஃபேஸ், திஸ் இஸ் அனதர் ஃபேஸ். இது லைன் தானே, இது ஒரு லைன், இது ஒரு லைன். ஓகேவா? இதில் வந்து ஃபேஸ், ரெண்டு ஃபேஸ்க்கு நடுவில் இது 110 kV எவ்வளோ கிளியரன்ஸ் இருக்கணும்? ஃபேஸ் டு ஃபேஸ் கிளியரன்ஸ் எவ்வளோ? 1100. இங்கே 1100 பதிலாக இங்கே வந்து 3000 வச்சுருக்காங்க. மினிமம் 1100 இருக்கணும். பட் இங்கே வந்து we have 3000. ஸோ மோர் தேன் 1100. ஸோ இட் இஸ் ஓகே. ஓகே. ஸோ அப்புறம் வந்து எர்த் கிளியரன்ஸ் எவ்வளோ இருக்கணும்? இங்கே எர்த் கிளியரன்ஸ் இது ஈஸியும் கொடுத்துருக்காங்கல்ல. ஈஸினா இந்த டவர் எர்த்துக்கும் கண்டக்டருக்கும் இருக்க கிளியரன்ஸ். ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தான் ஈஸி 1100. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட், இந்த எட்ஜ் பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வந்து 1100 அதிகமாக இருக்கும். இது டிஸ்டன்ஸ் அளந்து பார்த்தீங்கன்னா will get around 2500 வச்சிருக்காங்க. 2500 டிஸ்டன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஓகே. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா we have more than 1100 mm for earth clearance. ஓகே. இந்த இடத்துல எல்லாமே எர்த் டவருக்கும் கண்டக்டருக்கும் இந்த இடத்துல வந்து எல்லாமே எர்த் கிளியரன்ஸ். இந்த இடத்துல எர்த் கிளியரன்ஸ் இதெல்லாம் வந்து எர்த் கிளியரன்ஸ். டவர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து எர்த் கிளியரன்ஸ் வரும். இதெல்லாம் டவர். ஸோ we have earth clearance. ஓகே. எர்த் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பிளான்ல தான் பார்க்க முடியும்.
செக்ஷன் கிளியரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா we see in செக்ஷன் வியூஸ்ல பார்க்கலாம். ஓகே, செக்ஷன் வியூல பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதான் செக்ஷன் கிளியரன்ஸ். இது தெரியுதா? தெரியுதா? ஏன்னா செக்ஷன் கிளியரன்ஸ் எஸ்சின்னு போட்டிருக்காங்கல்ல. செக்ஷன் கிளியரன்ஸ் இதுதான் லைவ் பாயிண்ட். இப்போ இந்த ஐசோலேட்டர் ஓபன் பண்றீங்கன்னு வச்சுங்க, இந்த பக்கம் சப்ளை போகாது. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல பட் இந்த ஐசோலேட்டர் ஓபன் பண்ணாலும் இந்த இடத்துல பாயிண்ட்ல கரண்ட் இருக்கும். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த கிரவுண்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கணும்? 110 kVனா 3500 இருக்கணும். ஓகேவா? செக்ஷன் கிளியரன்ஸ் வந்து இப்போ இந்த லைவ் பாயிண்ட்டுக்கும் அடுத்த ஐசோலேட் இந்த இடத்துல லைவ் பாயிண்ட் கிடையாது. ஓகேவா? இந்த இடத்துக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த இடத்துல லைவ் பாயிண்ட் இருக்கப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா we have செக்ஷன் கிளியரன்ஸ். ஓகே, இது கிரவுண்ட் அர்த்தம். இந்த லைவ் பாயிண்ட்டுக்கும் இந்த கிரவுண்டுக்கும் செக்ஷன் கிளியரன்ஸோட அதிகமான டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே, டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா we have 4000 இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 4000, இங்க 4000 mm. இந்த பாயிண்ட்டுக்கும் 4000 மேலேயே இருக்கு. ஸோ we have இங்க 4000ன்றது ஐசோலேட்டருக்கும் செக் பண்ணீங்கன்னா செக்ஷன் கிளியரன்ஸ் அதே மாதிரி எல்லா இடத்துலயும் வரும் செக்ஷன் கிளியரன்ஸ். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த இடத்துல வந்து இது என்ன சர்க்யூட் பிரேக்கர் இது. ஸோ வி ஆர் திஸ் பாயிண்ட், இந்த லைவ் பாயிண்ட். இந்த ஐசோலேட்டர் ஓபன் பண்றீங்கன்னா இந்த லைவ் பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து மோர் தேன் 3500 இருக்கும் ஃபார் 110 kV. அதே வந்து 33 kVனா we have 3000 இருக்கும். இது வந்து எர்த் கிளியரன்ஸ் என்னன்னா இந்த லைவ் பாயிண்ட்டுக்கும் அடுத்த எக்யூப்மெண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எர்த் கிளியரன்ஸ். ஓகேவா? இந்த லைவ் பாயிண்ட்டுக்கும் அடுத்த எக்யூப்மெண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து எர்த் கிளியரன்ஸ். எர்த்ன்றது கிரவுண்ட் பாயிண்ட். இந்த இடம் கிரவுண்ட் பாயிண்ட் தானே இது. இந்த கிரவுண்ட் பாயிண்ட், கிரவுண்ட்ல தான் கரெக்டா இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பாயிண்ட் வந்து கண்டக்டர் இங்க இருக்கு. இந்த கண்டக்டர் இங்க இருக்கு. இந்த பாயிண்ட் வந்து இது எர்த் பாயிண்ட். ஓகே, இது எர்த் பாயிண்ட். இந்த கண்டக்டர் பாயிண்ட்டுக்கும் எர்த்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 1100 மேல இருக்கும். இது அது வந்து we have to மெஷர் பண்ணி தான் வந்து அதை பேஸ் பண்ணி we have to adjust this distance. நார்மலா இந்த டிஸ்டன்ஸ் வந்து 3000 இருக்கு. 3000 இருக்கு ரெண்டு அட்ஜஸ்டன் எக்யூப்மெண்ட்டுக்கும். இந்த எக்யூப்மெண்ட்டுக்கும் 3000 இருக்கு. அப்ப நமக்கு நார்மலா வந்து 1100ஓட மோர் வேல்யூ தான் இருக்கும். ஓகேவா? இந்த எர்த் கிளியரன்ஸ். ஓகேவா? செக்ஷன் கிளியரன்ஸ்ன்றது இந்த லைவ் பாயிண்ட்டுக்கும் அடுத்த எக்யூப்மெண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து செக்ஷன் கிளியரன்ஸ். இது செக்ஷன் கிளியரன்ஸ். எர்த் கிளியரன்ஸ்ன்றது பக்கத்து எக்யூப்மெண்ட்டுக்கு லைவ் பாயிண்ட்டுக்கும் அதே பக்கத்துல இருக்கிற எக்யூப்மெண்ட்டுக்கும் இருக்கிறது எர்த் கிளியரன்ஸ். செக்ஷன் கிளியரன்ஸ்ன்றது லைவ் பாயிண்ட்டுக்கும் அடுத்த எக்யூப்மெண்ட்டுக்கும் இருக்கிற அடுத்த பக்கம் இருக்கிற மோஸ்ட்லி செக்ஷன் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா ஐசோலேட்டர், சர்க்யூட் பிரேக்கர் அந்த இடத்துல செக்ஷன் கிளியரன்ஸ் வரும். ஏன்னா ஐசோலேட்டர் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பக்கம் லைவ் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து பவர் இருக்காது. ஓகே, ஸோ அந்த லைவ் பாயிண்ட்டுக்கும் அடுத்த எக்யூப்மெண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து செக்ஷன் கிளியரன்ஸ். ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா we have செக்ஷன் கிளியரன்ஸ். எர்த் கிளியரன்ஸ் வந்து லைவ் பாயிண்ட்டுக்கும் இது ஓப்பன் பண்ணாமே இங்க வந்து இருக்கும். இங்க இது வந்து ஓப்பனே பண்ண மாட்டோம். இது வந்து என்னது, இது என்ன எக்யூப்மெண்ட்? வேவ் ட்ராப். ஓகே, வேவ் ட்ராப் அந்த பாயிண்ட்டுக்கும் இந்த எக்யூப்மெண்ட் எர்த்துக்கு இந்த எர்த் பாயிண்ட்டுக்கும் இருக்கிற கிளியரன்ஸ் தான் வந்து எர்த் கிளியரன்ஸ். ஃபேஸ் டு ஃபேஸ் கிளியரன்ஸ்ன்றது ரெண்டு ஃபேஸ் கிளியரன்ஸ். ஓகே, அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ்ன்றது இதோ இங்க பாருங்க, இங்க விட்டுருப்பாங்க. ஸோ எல்லாமே செக்ஷன் கிளியரன்ஸ் தான் வரும். இந்த ஐசோலேட்டர்லாம் எங்க இருக்கும், ஐசோலேட்டர் சர்க்யூட் பிரேக்கர்லாம் இருக்கும், அந்த இடத்துல வந்து செக்ஷன் கிளியரன்ஸ் வரும். ஐசோலேட்டர் இல்லாத இடத்துலலாம் வந்து we have எர்த் கிளியரன்ஸ். ஓகே, ஐசோலேட்டர் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த இதை இங்க வந்து பார்த்தீங்கன்னா இது லைவ் பாயிண்ட், இந்த இடத்துல எக்யூப்மெண்ட். ஓகேவா? இது வந்து எர்த் கிளியரன்ஸ். இது எங்க எர்த் கிளியரன்ஸ். இது வந்து இந்த இடத்துல லைவ் பாயிண்ட், இது வந்து அதர் எக்யூப்மெண்ட். இந்த லைவ் பாயிண்ட் இந்த ஐசோலேட்டர் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல லைவ் பாயிண்ட் இருக்கும்,
இந்த இடத்துல வந்து பவர் சப்ளை இருக்காது. அந்த பாயிண்ட் நடுவில் இருக்குது செக்ஷன் கிளியரன்ஸ். கிரவுண்ட் கிளியரன்ஸ், கிரவுண்ட் கிளியரன்ஸ்ன்றது இதுதான். ஓகே, இந்த எக்யூப்மெண்ட்டுக்கும் கிரவுண்டுக்கும் உள்ள கிளியரன்ஸ். ஓகே, ஸோ இந்த 5500 போட்டிருக்காங்கல்ல, 5500 இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் 550ன்றது லைவ் பாயிண்ட். இது லைவ் பாயிண்ட் கண்டக்டருக்கும் இந்த இதுக்கும் எஃப்ஜிஎல்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலா எஃப்ஜிஎல் என்ன பார்த்தோம், ஃபினிஷ் கிரவுண்ட் லெவல். ஃபினிஷ் கிரவுண்ட் கிராவல் பிளிந்த் லெவல் தான் ஃபினிஷ் கிரவுண்ட் லெவல் சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பிஎல் ஃபினிஷ் கிரவுண்ட் லெவல். ஃபினிஷ் கிரவுண்ட் லெவல் இதுதான் ஃபினிஷ் கிரவுண்ட் லெவல். அதில் 300 mm பிளிந்த் போட்டிருப்பாங்க. இதுதான் பிளிந்த் பீம் சொல்லுவாங்க, பிளிந்த் லெவல். பிளிந்த் லெவல் மேலே தான் வி ஹேவ் எக்யூப்மெண்ட்ஸ். ஓகேவா, பிளிந்த் லெவல் இதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது கிரவுண்ட் லெவல், ஃபினிஷ் கிரவுண்ட் லெவல் எஃப்ஜிஎல். ஃபினிஷ் கிரவுண்ட் லெவல்ல இருந்து 300 ஹைட்ல வி ஹேவ் பிஎல்ன்றது பிளிந்த் லெவல். பிளிந்த் நார்மலாக வந்து அந்த பிளிந்த் லெவல் மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் எக்யூப்மெண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த எக்யூப்மெண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பாயிண்ட்டுக்கும் கிரவுண்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ். அந்த எக்யூப்மெண்ட்லேயே we have to check the ground clearance தான், அதான் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோ இருக்கணும், 110 வந்து 4500, 3700 ஃபார் 33 kV. ஓகே, அது வந்து மினிமம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ மெயினாக வந்து இந்த 4 கிளியரன்ஸ் தான் வந்து பார்ப்பாங்க ஃபார் செக்ஷன் வியூஸ் அண்ட் பிளான் வியூ. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்டேஷன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேஅவுட்ஸ்லேயே வந்து டைமென்ஷன் எல்லாத்தையும் வந்து மார்க் பண்ணிடுவாங்க. ஓகே, சப்ஸ்டேஷன் என்ன ஏரியா வரும், லென்த் அண்ட் பிரெத், அப்புறம் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எங்கெங்க வரணும். ஓகேவா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் கிளியரன்ஸ் வந்து 1100 mm ஃபார் 110 kV, 320 mm ஃபார் 33 kV. எர்த் கிளியரன்ஸ் ஃபார் 1100 mm ஃபார் 110 kV, 320 mm for 33 kV. Section clearance வந்து 3500 mm for 110 kV, 3000 mm for 33 kV. Ground clearance வந்து 4600 mm for 110 kV, 33 kV, 3700 mm for 33 kV. So this was a செக்ஷன் கிளியரன்ஸ். இப்போ லேஅவுட்ல மெயினாக வந்து இந்த லேஅவுட்டும் மெயின் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்எல்டி பார்த்தோம். எஸ்எல்டி வந்து சிங்கிள் லைன் ஆயிரும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எஸ்எல்டி தான் வந்து ட்ரா பண்ணுவாங்க. ஆஃப்டர் தட் ப்ரொடெக்ஷன் எஸ்எல்டி ட்ரா பண்ணுவாங்க. ஆஃப்டர் தட் பிளான் ட்ரா பண்ணுவாங்க. பிளான்னா என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எங்கே வரணும், என்னென்ன கண்டக்டர்ஸ் வரணும். அடுத்தது செக்ஷன் ட்ரா பண்ணுவாங்க. அடுத்து வந்து இகேடி பிளான், இகேடி செக்ஷன். அதுக்கு அப்புறம் we have clearance plan, clearance section. ஓகே, clearance planன்றது எவ்வளோ கிளியரன்ஸ் இருக்கணும், எக்யூப்மெண்ட்ஸ், அப்புறம் எக்யூப்மெண்ட் டு கண்டக்டர், அப்புறம் அதான் எர்த் கிளியரன்ஸ், கிரவுண்ட் கிளியரன்ஸ், செக்ஷன் கிளியரன்ஸ், அப்புறம் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளியரன்ஸ். ஸோ திஸ் ஆர் ஆல் த கிளியரன்ஸ் டயக்ராம். அடுத்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபவுண்டேஷன் வந்து இதான் வந்து ஃபவுண்டேஷன். இது தெரியுதா ஃபவுண்டேஷன்? இது என்ன எக்யூப்மெண்ட், எக்யூப்மெண்டோட ஃபவுண்டேஷன். ஃபர்ஸ்ட் என்ன எக்யூப்மெண்ட் வரும், ஃபவுண்டேஷன்னா ஒன்றும் கிடையாது, சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஓகே, ஃபவுண்டேஷன் போடுவாங்கல்ல, ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி எர்த் மேட் பார்த்துலாம். ஓகே, ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி எர்த் மேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியுதா, விசிபிளா இருக்கா? ஸோ இதுல வந்து கிரிட்டா இருக்குல்ல. ஸோ ஆக்சுவலாக வந்து இது பிளான் வியூல தான் பார்ப்பாங்க இந்த எர்த் மேட்டு. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எர்த் மேட் சைஸ் இருக்குல்ல, கிரிட் சைஸ். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சைஸ்னா 5000.
5000 பார் 5000. கிரிட்டோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 5000 mm பார் 5000. கிரிட்டோட சைஸ் கிரிட் இருக்குல்ல, இந்த கிரிட்டோட சைஸ் வந்து 5000 பார் 5000. இந்த டிசைன் வந்து நான் சொல்றேன், அடுத்த டிசைன் பார்க்கலாம். அப்புறம் 5000 பார் 5000ன்றது பேஸ்ட் ஆன் டிசைன் ஏரியா ப்ளஸ் வோல்டேஜ் கரண்ட் ரேட்டிங், அதுக்கப்புறம் ஷார்ட் சர்க்யூட், ஸ்டெப் பொட்டன்ஷியல், டச் பொட்டன்ஷியல், ஆல்ரெடி சொல்லியிருந்தல ஸ்டெப் பொட்டன்ஷியல் டச் பொட்டன்ஷியல், அந்த பொட்டன்ஷியல்லாம் பார்ப்பாங்க. ஓகேவா? ஸ்டெப் பொட்டன்ஷியல்னா இந்த கிரிட் வந்து சைஸ் வந்து மெயினாக வந்து ஸ்டெப் பொட்டன்ஷியல் தான் பார்ப்பாங்க. ஸ்டெப் பொட்டன்ஷியலை பேஸ் பண்ணி தான் இந்த கிரிட்டோட லென்த் அண்ட் பிரெத். ஓகே, இங்கே வந்து 5000 போட்டிருக்காங்கல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக 5000, வெர்டிகலாக 5000. இந்த கிரிட்டோட சைஸ் வந்து 5000 mm பார் 5000 mm. இது ஃபர்ஸ்ட் எடுத்தா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இதில் பார்த்தா தெரியும். இப்போ வந்து மெட்டீரியல் லிஸ்ட். ஓகே, மெட்டீரியல் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் எர்த் மேட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் ரிசீவர் பிலோ கிரவுண்ட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேட் அப் ஆஃப் 33 டயா mm ராட், 33 டயா. ஓகே, 32 டயா mm ராட்ல பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஃபார் 33 பார் 11 110 kV மெயின் எக்யூப்மெண்ட், ஃபென்ஸ், டவர் பீக், எர்த்திங் அபோவ் கிரவுண்ட். இது வந்து ஃபிளாட்னு ஒரு ஃபிளாட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ ஃபிளாட்னா ஒன்றும் கிடையாது, ஃபிளாட் ராடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபிளாட், இங்கே ஃபிளாட் ராடு. ஓகே, ஃபிளாட் எர்த்திங் வந்து ஃபிளாட் பண்ணிருப்பாங்கல்ல, ஃபிளாட் ராட் பார்த்துருக்கீங்க? ஃபிளாட் கம்பி இருக்குல்ல, இது என்னது, ஆங்கிள் தானே சொல்லுவோம். இங்கே சைடில் இருக்குது ஆங்கிள், இது ஆங்கிள். இதில் ஒரு சைடு மட்டும் இருந்தது தான், அது ஃபிளாட் தானே. எல் ஷேப்ல இருந்தா அது வந்து ஆங்கிள். ஓகே, ஒரு பக்கம் மட்டும் இருந்தா ஃபிளாட். ஓகே, ஒரே இது மட்டும் இருந்தா ஃபிளாட். அதான் வந்து கொஞ்சம் எர்த் மேட்ல யூஸ் பண்ற ஃபிளாட். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த எர்த் மேட்ல இருந்து வி டேக்கன் த எக்யூப்மெண்ட் பாடியில கனெக்ட் பண்றதுக்கு அந்த ஃபிளாட் வச்சு கனெக்ட் பண்ணுவாங்க. நீங்க இந்த சப்ஸ்டேஷன்லாம் பார்த்து போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு ஃபிளாட் வந்து அந்த எக்யூப்மெண்ட் பாடியில இருந்து ஒரு ஃபிளாட் போயிட்டு கீழே போகும் எர்த்துக்கு கீழே. ஓகே, இங்க நம்ம இங்க ஜெனரேட்டிங் பண்ணாலே தெரியும், பார்த்தாலே தெரியும். அப்படிலாம் நம்ம இங்க டிஸ்ட்ரிபியூஷன் அந்த இது இருக்குல்ல, போல், அந்த போல்ல வந்து பாத்தீங்கன்னா சைட்ல வந்து ஃபிளாட் கொடுத்துருப்பாங்க. அந்த எக்யூப்மெண்ட் பாடியில இருந்து எடுத்து ஃபிளாட், வந்து ஒரு சின்ன ஃபிளாட் மாதிரி இருக்கும், அதை எடுத்து கிரவுண்டுக்கு போகும். அந்த கிரவுண்ட்ல வந்து வி ஹேவ் எர்த். ஸோ அதான் நீங்க. ஓகே, எர்த் மேட் வந்து 33 டயா mm ராட் யூஸ் பண்றாங்க. ரைசர் பிலோ கிரவுண்ட், அதாவது ரைசர் பிலோ கிரவுண்ட்னா பிலோ த கிரவுண்ட் ஆல்சோ வி கேன் யூஸ் த சேம் ராட். அப்புறம் வந்து ஆல் 33 110 மெயின் எக்யூப்மெண்ட், 110 kV அண்ட் 33 kV இருக்க மெயின் எக்யூப்மெண்ட். ஃபென்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட், சுத்தி ஃபென்ஸ் போடுவாங்க. சப்ஸ்டேஷனுக்குனா சுத்தி ஃபென்ஸ் போடுவாங்க, ஏன்னா வெளியில இருந்து யாரும் உள்ள வந்துடக்கூடாதுன்ட்டு. ஓகே, அதையும் வந்து எர்த் பண்ணுவாங்க, ஃபென்ஸையும் வந்து எர்த் பண்ணுவாங்க. ஓகே, அப்புறம் டவர் எர்த் பண்ணுவாங்க. டவரோட பீக் எர்த்திங் அபோவ் த கிரவுண்ட், டவரோட பீக் வந்து எர்த் பண்ணுவாங்க. அந்த ராட் வந்து பாத்தீங்கன்னா 75 கிராஸ் 10 mm. 75ன்றது ராடோட வித்து, திக்னஸ் வந்து 10 mm. ஸோ இதில் ஃப்ளாட்னா 75 வித் இருக்கும், திக்னஸ் வந்து 10 mm. அந்த ஃப்ளாட் வந்து வச்சுப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட்ல இருந்து எர்த் மேட் கனெக்ட் பண்ற ராட். ஓகே, அப்புறம் வந்து 110 சிவிடி ஜங்ஷன் பாக்ஸ், ஐசோலேட்டர், மெயின் சுவிட்ச் பாக்ஸ், சர்க்யூட் பிரேக்கர் ஜங்ஷன் பாக்ஸ், பே மார்ஷலிங் பாக்ஸ், இன்டோர் பேனல். இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா 50 into 10 mm GS ஃபிளாட், அதுவும் ஃபிளாட் தான். 50 mm வித் 10 mm திக்னஸ், GS ஃபிளாட் யூஸ் பண்ணுவாங்க. எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
சிடி சிவிடி ஜங்ஷன் பாக்ஸில், ஐசோலேட்டர் மெயின் அந்த எர்த் பாக்ஸ் கிட்ட, அப்புறம் வந்து சிபி ஜங்ஷன் பாக்ஸ் கிட்ட, பே மாஸ்லிங் பாக்ஸ். பே மாஸ்லிங் பாக்ஸ்னா பே பே கிட்ட, பேனா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பே, லைன் பே எல்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து வச்சிருப்பாங்க, ஒரு பாக்ஸ் இருக்கும், கனெக்டிங் பாக்ஸ், அந்த இடத்துல வந்து எர்த் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அப்புறம் வந்து எர்த்திங் ஃபார் கேபிள் ட்ரன்ச். கேபிள் போற இதுல வந்து ட்ரன்ச் இருக்கும், அந்த ட்ரன்ச்சை வந்து எர்த் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபிளாட் வந்து பார்த்தீங்கன்னா 50x8 mm GI ஃபிளாட். அப்புறம் வந்து எர்த் ரைசர் ஃபார் மோட்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25x6 mm GI ஃபிளாட். ஸோ இங்க பாருங்க, 3 மீட்டர் டெப்த் டீப் 100 ID 30 mm thick 3000 mm long SIP pipe. Electrode is treated pit with CI cover for a CI transformer. ICT power transformer neutral. ஸோ இது வந்து பவர் டிரான்ஸ்ஃபார்மர் இடத்துல இந்த பர்டிகுலர் ராட் யூஸ் பண்ணாங்க. அடுத்து வந்து 3 mm டீப் டெப்த், அதாவது ராடு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிற இடத்துல, டவர் இருக்கிற இடத்துலலாம் வந்து எர்த் ராட் யூஸ் பண்ணுவாங்க. எர்த் ராட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோவேவ் டெஸ்ட் பீட் பீக் டவர்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 16 டவர் இருக்கு, அதனால 16 எலக்ட்ரோட் யூஸ் பண்றாங்க. 3 meter depth 33 mm dia rod electrode without test pit for LA lightning arrestor. main mat corner building corners. இதெல்லாம் வந்து 29 இந்த டைப் ஆஃப் ராட் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த ராட் சிம்பிள் பார்த்தா தெரியுங்க. இதுல பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல, அந்த இடத்துல பண்றதுக்கு வர டெப்த். இது வந்து பாத்தீங்கன்னா ராடு. ஓகேதான், ராடு சுத்தி வந்து பிட்டு தெரியும்ல, பிட்டுனா என்ன? பிட்டுனா பள்ளம். பள்ளத்துல வந்து we have ராடு எலக்ட்ரோட் 3 மீட்டர் டெப்த்ல வந்து we have this rod. இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லாம் எங்க இருக்கும் அந்த பிளேஸ்ல எடிட் பண்றது யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து 3 mm. இது வந்து பாத்தீங்கன்னா டவர் இருக்கிற இடத்துல இந்த டைப் ஆஃப் சிம்பிள் யூஸ் பண்றாங்க. இது வந்து LA, அப்புறம் LA வேறங்க, LA மெயின் மேட் கார்னர். மெயின் மேட்னா மேட் இருக்குல்ல, எர்த் மேட்டோட கார்னர்ல வந்து we have this type of ராடு. பில்டிங் கார்னர்ல இது பார்த்தா தெரியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதை வச்சுக்காம பாருங்க, இது வந்து இந்த சிம்பிள் எதுவும் சொன்னீங்கன்னா டவர். இது வந்து டவரோட ஃபவுண்டேஷன். டவர் இருக்கிற இடத்துல வந்து we have this type of earthing. ஓகே. அடுத்து வந்து பில்டிங் கார்னர்லாம் வந்து we have a dot. இது பில்டிங் கார்னர்ல இந்த டைப் ஆஃப் LA இருக்கிற இடத்துலலாம் வந்து இந்த டைப் ஆஃப் எர்த்திங் பண்ணிருப்பாங்க. இது LA இருக்கிற ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன்ல இருந்து இது வந்து ஃபிளாட், இந்த ப்ளூ கலர்ல இருக்குல்ல, இந்த ஃபிளாட் எடுத்து we have this இது வந்து எலக்ட்ரோட் ராடு. இந்த ராட்ல போட்டு இந்த எர்த் மேட்ல கனெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, இந்த ஃபவுண்டேஷனும் எல்லா எர்த் மேட்லயும் கனெக்ட் பண்ணுவாங்க ஃபிளாட் மூலியமா. ஓகேவா? LA வந்து ஒரு எலக்ட்ரோடு மூலியமா கனெக்ட் பண்ணிட்டு ஃபிளாட்ல கிரவுண்ட் பண்ணிடுவாங்க. மற்ற எக்யூப்மெண்ட்னா அப்படியே பண்ணியிருப்பாங்க பாருங்க. இப்போ இது வந்து LAன்றதுனால we have rod மூலியமா we have connected to the earth mat. இங்க வந்து இங்க ஒரு 6 LA, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்துல ஒரு 6 LA இருக்கும். இங்க ஒரு LAs, இங்க ஒரு LAs. ஓகேவா? மொத்தம் எத்தனை LA ஃபிட் பண்ணிருக்காங்க? இது ஒரு 6, அங்க ஒரு 6, 12. ஓகேவா? 12 வரும். ஓகேவா? ஸோ அப்புறம் வந்து டவர்ஸ்லாம் எங்க இருக்கும்னா
நம்ம பிளான் பார்த்தோம்ல, பிளான்ல வந்து எந்தெல்லாம் டவர் இருக்கு, இது லைன் இது ஒரு லைன், இங்க ஒரு டவர் இருக்கு. இந்த டவரோட ஃபவுண்டேஷன் தான் இது. இந்த ஃபவுண்டேஷன்ல டவர் இருக்க பிளேஸ்லாம் வந்து இந்த டைப் ஆஃப் ராட் வந்து இன்சர்ட் பண்ணிருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த தேர்ட் த்ரீ சைடில் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிற இடத்துல மட்டும் இங்கே வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபவுண்டேஷன். ஓகேவா? ஸோ எர்த்மேட் மெயினாக அந்த ரெட் கலரில் இருக்கிற பாக்ஸாக இருக்குல்ல, பாக்ஸாக இருக்கிறது தான் இந்த ரெட் கலரில் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலரில் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் கிரிட், எர்த்மேட்டோட கிரிட்டு. இந்த பாயிண்ட் இருக்கு, இந்த ஒயிட் கலர் பாயிண்ட் இருக்குல்ல, அது வந்து எல்இ. இது எல்இ, திஸ் இஸ் சிவிடி, திஸ் இஸ் வேவ் ட்ராப், திஸ் இஸ் சர்க்யூட் பிரேக்கர், சாரி ஐசோலேட்டர், திஸ் இஸ் சிடி. ஸோ திஸ் இஸ் டவர். இது டவர் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து வி ஹேவ் ராட் பிட்டோ ராடும் போட்டிருப்பாங்க. இங்க ஐசோலேட்டர் இருக்கிறதுனால சாரி எல்இ இருக்கிறதுனால we have this point as grounded. Okay. ஸோ இதே மாதிரி எல்லா எக்யூப்மெண்ட்டும் எர்த் மேட் கூட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ஃபவுண்டேஷன் எடுத்து ஃபவுண்டேஷன்ல இருந்து ஃபிளாட் மூலியமா எர்த் மேட்ன்றது டெப்த் வந்து பாத்தீங்கன்னா எர்த் மேட் டெப்த் 600 mm டெப்த்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 40 டயார் ராட் மெயின் மேட் இந்த டாட்டர் லைன் போட்டிருக்காங்க, ரெட் கலர் லைன். இது டாட்டர் லைன் போட்டிருக்கிறது 40 டயார் ராட் மெயின் மேட். ரைசர் வந்து ப்ளூ கலர்ல போட்டிருக்குது. ரைசர்ன்றது ப்ளூ கலர்ல போட்டிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எர்த் மேட் வந்து போட்டுருவாங்க. எர்த் மேட் வந்து 600 mm டெப்த்ல 600 mm எவ்வளோ மீட்டர்? 0.6 மீட்டர். 0.6 மீட்டர் வரும். 0.6 மீட்டர் ஆர் 6 சென்டிமீட்டர். 6 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர்ல டெப்த்ல we have எலக்ட்ரோட் பரி பண்ணிட்டு அதுக்கு மேல ஃபவுண்டேஷன் போடுவாங்க. ஃபவுண்டேஷன் எந்தெந்த எக்யூப்மெண்ட் எங்க வரணும் அப்படின்ட்டு ஃபவுண்டேஷன் போட்டுருவாங்க. அந்த ஃபவுண்டேஷன்ல இருக்கிற இதுக்கு ஒரு எக்யூப்மெண்டோட பாடியில இருந்து ஒரு பிளாட்டா எடுத்து ஹரிசாண்டலா ஒரு பிளாட் வந்து ஒரு இதுல கொடுப்பாங்க. வெர்டிகலா எடுத்து ஒரு பிளாட் வந்து இன்னொரு மேட்டு கூட கொடுப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி எல்லா foundationம் we have to connect that and we have to make the earth mat connection. ஓகேவா? இதுதான் வந்து earth mat connection பண்றது. and next class வந்து we have discuss the foundation பார்க்கலாம். இதே தான் ஃபவுண்டேஷன். ஃபர்ஸ்ட் எர்த் மேட் போட்டு ஃபவுண்டேஷன் வந்து போடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எர்த் மேட் போட்டு அப்புறம் ஃபவுண்டேஷன் போடணும். ஃபவுண்டேஷன் போட்ட பிறகு தான் எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்து வந்து வைப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.